வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்க இன்னைக்கோட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை நாம ஒன்னா பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏப்ரல் 3க்கான கீ அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இதெல்லாம் உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, முதல்ல தமிழ்நாடு நியூஸ், அப்புறம் நேஷனல் லெவல் பாலிசிஸ், அடுத்து சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், கடைசியா ஒரு குவிக் ரீகேப் செஷனும் இருக்கு. இந்த ஆர்டர்ல போகும்போது விஷயங்கள் நல்லா மனசுல பதியும் இல்லையா? ஓகே, முதல்ல நம்ம ஸ்டேட் நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு மாநில செய்திகள். நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இது எவ்வளோ முக்கியமான ஏரியான்னு. முதல்லே ஒரு பெரிய நம்பர் பாருங்க, 7693 மெகாவாட். இது என்ன நம்பர்? இது தமிழ்நாட்டோட ஒரு புது ரெக்கார்டை குறிக்குது. எக்ஸாம்ல இந்த மாதிரி டேட்டா எல்லாம் ரொம்ப முக்கியம். சோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வேற ஒன்னும் இல்ல, நம்ம சோலார் பவர் ஜெனரேஷன் தான். ஆமா, டான்ஜெட்கோ ரிப்போர்ட் படி தமிழ்நாடு சூரிய மின் உற்பத்தியில 7693 மெகாவாட் உற்பத்தி பண்ணி ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். நம்ம தமிழ்நாட்டோட புது டிஜிபி யாருன்னு தெரியுமா? சந்தீப் ராய் ரத்தோர். அவர்தான் இப்போ புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்ஸ் பத்தின கேள்விகள் எக்ஸாம்ல அடிக்கடி வரும், நோட் பண்ணிக்கோங்க. இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் இதுக்கு முன்னாடி ஆவடி சிட்டி போலீஸ் கமிஷனரா இருந்திருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலெக்ஷன் கமிஷனோட டிரெக்ஷன் படி தான் இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற உடன்குடி தெர்மல் பவர் பிளான்ட், இதோட முதல் யூனிட் இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இது நம்ம ஸ்டேட்டோட பவர் தேவையை பூர்த்தி பண்றதுல ஒரு பெரிய ஸ்டெப்னே சொல்லலாம். இந்த உடன்குடி பிளான்ட்டோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? 1320 மெகாவாட். பாருங்க, இன்னொரு முக்கியமான நம்பர், இதையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஸ்டேட் நியூஸை முடிச்சுட்டு நேஷனல் லெவலுக்கு போலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கியமான பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுல வர்றது எல்லாமே பேன் இந்தியா இம்பாக்ட் உள்ளது. E20 ஃபியூவல், இந்த பேரை நீங்க இப்போ அடிக்கடி கேள்விப்படுவீங்க. சிம்பிளா சொல்லணும்னா 20% எத்தனால் கூட 80% பெட்ரோல் கலந்த ஒரு ஃபியூவல் தான் இது. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கவும் பெட்ரோல் இம்போர்ட்டை குறைக்கவும் தான் கவர்மெண்ட் இதை எல்லா பெட்ரோல் பங்க்லயும் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. சோ அதோட காம்போசிஷன் பாருங்க, 80% பெட்ரோல், 20% எத்தனால். இந்த 80-20 ரேஷியோவை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அடுத்து RAW-CSTL ஸ்கீம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஸ்கீம் ஃபார் ரீபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லெவீஸ். இது யாருக்குன்னா, நம்ம டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு டாக்ஸ்ல தள்ளுபடி கொடுக்குற ஒரு திட்டம். இதுல முக்கியமான அப்டேட் என்னன்னா, இது செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த செக்ஷன் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட். ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஓஷன்ஸ் வரைக்கும் சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மிஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்புறாங்க. இதுல நிலாவை ஆர்பிட் பண்ண போற அந்த 4 ஆஸ்ட்ரோநாட்ஸ் இவங்க தான். இந்த பேர்களை ஒரு தடவை பாத்துக்கோங்க. நாசா பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இஸ்ரோவோட ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் பத்தி பார்க்கலாம். அதுதான் யுவிகா. இதோட விரிவாக்கம் யுவ விக்யானி காரியக்ரம். மெயினா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, அதுவும் குறிப்பா கிராமப்புற மாணவர்கள் மத்தியில ஸ்பேஸ் சயின்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதா இதோட நோக்கம். இந்தியாவோட பிரைவேட் ஸ்பேஸ் செக்டரை பூஸ்ட் பண்றதுக்காக அந்தரிக்ஷ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதோட வேலை என்னன்னா, ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இது 2027 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதை ரெகுலேட் பண்றது யாருன்னா செபி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அதாவது மிகவும் அருகிய இனம். ஒரு உயிரினம் அழிஞ்சு போறதுக்கு கடைசி ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு கிளாசிஃபிகேஷன் இது. சமீபத்துல இந்த லிஸ்ட்ல ஒரு உயிரினத்தை சேர்த்திருக்காங்க. அது என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் ரைஸ் வெல், அதாவது ரைஸ் திமிங்கலம். இது ரொம்பவே ரேர். மெக்சிகோ வளைகுடால மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இந்த வகைப்பாட்டை கொடுத்த அமைப்பு எதுன்னா IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ அதை எல்லாம் ஒரு குவிக் ரீகேப் பண்ணலாமா? உங்க மெமரியை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன செஷன் இது. ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். E20 ஃபியூவல்ல எத்தனாலோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், 20%. உங்களுக்கும் இதே ஆன்சர் தான் தோணுச்சுன்னா சூப்பர். அடுத்த கேள்வி, RAW-SCTL ஸ்கீம் எந்த இண்டஸ்ட்ரிக்கு பெனிஃபிட் கொடுக்குது? ஒரு க்ளூ கொடுக்குற, இது எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது. கரெக்ட் ஆன்சர், டெக்ஸ்டைல் செக்டார்.
அதாவது ஜவுளித்துறைக்கு தான். நம்ம டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்றது தான் இதோட கோல். லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு பார்த்த ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் பத்தி. தமிழ்நாட்டோட புது டிஜிபி யாரு? எக்ஸலண்ட். சந்தீப் ராய் ரத்தோர். இதுதான் சரியான பதில். 3 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க கவனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். இன்னிக்கே நாம டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் உங்க ரிவிஷன் பிளான்ல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் ஃபாலோ பண்றது உங்க ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தொடர்ந்து படிங்க. உங்க தேர்வுல வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள்.